கேரள மாநிலத்தில் செட்டிக்குளங்கராவின் பிரபுத்துவ கெய்கால் மேதா குடும்பத்தை சேர்ந்தவர் திரு மாதவச்சந்திரன். 1980களில் கணினி அறிவியல் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதை தேர்ந்தெடுத்து முதல் தலைமுறையைச் சேர்ந்தவர் திரு மாதவச்சந்திரன். அவர் பொறியியல் மற்றும் வணிக நிர்வாகத்தில் கல்வியும் நிபுணத்துவமும் பெற்றவர். மாதவச்சந்திரன் தன் தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மிகப்பெரிய நிறுவனங்களான HCL லிமிடெட் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸில் பணிபுரிந்தவர். மாதவச்சந்திரன் தொடுகின்ற அனைத்து துறைகளிலும் ஒரு தடத்தை பதிவிட்டு செல்பவர். 8 வருட குறுகிய காலத்தில் ஒரு தொழில்முறை ரீதியான தலைமைத்துவ பதவிகளில் அவர் விரைவான வளர்ச்சியை கண்டிருந்தார். எல்லோரும் அதிர்ச்சி அடையும் வகையில் மாதவ் TCSஇன் அதன் மிக உயரிய சந்தை முதன்மை மேலாளர் பதவியை உதறிவிட்டு ஒரு தொழில் முனைவோராக சைபர்லேண்ட் குழும நிறுவனங்களை 1998இல் தொடங்கினார். கேரளாவில் இணையத்தை பயன்படுத்துவோர்களில் சைபர் வேர்ல்ட் முதன்மையான நிறுவனம் என்ற பெயரை பெற்றது. 1998களில் சைபர்லேண்ட் கேரள மாநிலத்தின் முதல் இன்டர்நெட் காஃபேவாகவும் இந்திய நாட்டின் அத்தகைய இரண்டாவது அமைப்பாகவும் உருவெடுத்தது. மாதவச்சந்திரன் பிரத்யோக சைபர் காஃபேக்களை அமைப்பதில் மாநில அளவில் முன்னோடியாக திகழ்ந்தார். 2 ஆண்டுகளில் சைபர்லேண்டின் 28 உரிமை சார்ந்த நிறுவனங்களை கேரளாவில் அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பத்தின் போக்குகளுக்கு இணங்க தனது நிறுவனங்களின் கவனத்தை திருப்பினார் அவர். அவரின் நிறுவனங்கள் முக்கிய நெட்வொர்க்கிங் திட்டங்களுக்கு கவனம் செலுத்தியது. இப்பொழுது சைபர்லேண்ட் மற்றும் லிங்க்நெட் ஆகிய இரண்டும் கேரளாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களாக திகழ்கின்றன. அவை கணினி நெட்வொர்க்கிங் தயாரிப்புகள் மற்றும் கார்ப்பரேட் வாடிக்கையாளர்கள் மற்றும் கணினி மறுவிற்பனையாளர்களுக்கு தீர்வுகளை வழங்குவதில் ஈடுபட்டிருக்கின்றன. பல விருதுகளை சைபர்லேண்ட் நிறுவனம் வென்றது. அதில் CRN பத்திரிகையின் தேசிய அளவில் சிறந்த மதிப்பு சேர்க்கப்பட்ட மறு விற்பனையாளர் விருது என்ற விருதை 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வென்று பெரிய சாதனை படைத்தது. சேனல் வேர்ல்ட் பத்திரிகை 2013, 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் இந்தியாவின் சிறந்த 100 IT நிறுவனங்களில் ஒன்றாக சைபர்லேண்டை மதிப்பிட்டு கௌரவித்தது. மாதவச்சந்திரன் புதிய தலைவர்களை உருவாக்குவதிலும் அவரை சுற்றி தொழில் முனைவோரை வளர்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டுள்ளவர். மேலும் அவர் குழு நிறுவனங்களில் உள்ள அவரது சக ஊழியர்கள் அனைவரும் இப்பொழுது அவருடன் இணை உரிமையாளர்களாக உள்ளனர். பல சமூக மற்றும் பரோபகார களங்களில் அவரது நேரத்தையும் திறமையையும் பகிர்ந்து கொள்ள அவருக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள். 1998 ஆண்டில் TCSஇல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய மாதவச்சந்திரன் 2018 ஆண்டில் அதுபோன்ற ஒரு செயலை செய்தார். அவர் தனது குழு நிறுவனங்களின் நிர்வாகமற்ற இயக்குநராக மாறுவதாக அறிவித்த பொழுது யாரும் ஆச்சரியப்படவில்லை. பின்பு சமுதாய சேவைகளை தனது முழுநேர பணியாக ஏற்றுக்கொண்டார். 2007 ஆண்டு அவரும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் நிறுவிய கனவு திட்டமான கேன்கியூர் அறக்கட்டளையின் கௌரவ செயலாளராக இருந்தார் மாதவச்சந்திரன். அந்த அறக்கட்டளையை புற்றுநோய் பராமரிப்பு களத்தில் கணக்கிட வேண்டிய ஒன்றாக நிலைநிறுத்தியால் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் கேரள மேலாண்மை சங்கத்தின் கேரளா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கௌரவ செயலாளராக இருந்த பொழுது கேமையை சிறந்த அமைப்பாக மாற்றி பல விருதுகளை பெறச் செய்தார். அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சிறந்த உள்ளூர் மேலாண்மை சங்க விருதையும் KMAக்காக வென்றெடுத்தார். தற்போது அவர் KMAவில் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினராகவும் உள்ளார். ரோட்டரி சர்வதேச மாவட்டம் 3201இன் மாவட்ட ஆளுநராக மாதவச்சந்திரன் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ரோட்டரி உலகம் ஒரு புதிய தலைவரின் ஏற்றம் கண்டது. ரோட்டரி மாவட்டம் 3201 கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களில் பரவியுள்ளது. மாதவச்சந்திரன் முதல் முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ரோட்டரி மாவட்டம் 3201இல் வரலாற்றை உருவாக்கினார். சர்வதேச ரோட்டரி அமைப்பின் அங்கமான கொச்சின் ரோட்டரி டவுன் டவுனில் 2001இல் அவர் ரோட்டரி உறுப்பினராக சேர்ந்தார். அதன் பிறகு கிட்டத்தட்ட அனைத்து பதவிகளையும் வகித்த சர்வ வல்லமையுள்ள அந்தஸ்தை பெற்றார்.
மாதவ் சந்திரன் தனது தலைமைத்துவ திறன்கள் மற்றும் சேவை நடவடிக்கைகளுக்காக பல விருதுகளை வென்றவர். ரோட்டரியில் அமைப்பாளர், பயிற்சியாளர் மற்றும் தலைவராக அவர் மிகவும் மதிக்கப்பட்டார். புகழ்பெற்ற பல அரங்குகளில் தனது அழியாத அடையாளங்களை பதிய வைத்தவர் மாதவ் சந்திரன். அத்தகைய சிறந்த சமூக சிந்தனையாளரை, ஆக்கம் நிறைந்த தலைவரை, ரோட்டரி மாவட்டம் 3201 ஆளுநரை இந்த அரங்கத்துக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். நன்றி. சிறப்பாக அறிமுகப்படுத்திய துணை ஆளுநருக்கு நன்றி. நமது ஆளுநருக்கு பொன்னாடை அணிவிக்க நமது சகோதரர் திரு செல்வேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். சிறப்புரையை நிகழ்த்த வருமாறு சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் மாதவ சந்திரன் மாவட்ட ஆளுநரை அழைக்கிறேன். முதல்ல தமிழில் பேசுறது இந்த ஃப்ளூவெண்டாக தெரியாது, இதனால் மன்னிக்கணும். ஐ am going to talk in English. Thank you so much. President of this meeting, Sri Murugan, legendary writer, Sri Vannan11, Chairman of Coimbatore Book Fair, Mr. Vijayanand, and Mr. Selvendran, my chair for libraries, Dr. Irfan, other Rotarian friends who are there at the MC desk as well as in the audience, and dear children, parents, and invited guests. I'm so happy to listen to each one of you. Even though I can't talk much in Tamil, I can understand Tamil very well, sir. So I was listening to Selvendran and all others, and listening to the contents of this book fair and what Rotary has been doing here as well as what Codizi has been doing here. One thing I was very happy was that the number of participants for the essay writing as well as the winners who were standing showed us two things. One, youngsters, children, when they are given a chance, they grab it. The fault is with us that we are not giving them a chance. Two, you saw the girl power here. None of them were boys. And we are talking about reservation for girls. Wherever there is a competition, wherever there is a contest, wherever there is an entrance examination, you see the toppers as girls. And we are talking about reserving them seats and whatnot as if it's a charity. It's just because they are a suppressed lot, we are not seeing them at the top. Irrespective whether it's Rotary, whether it is government, whether it is politics, it is difficult after a particular level because of the male chauvinism. That's all I would say. I mean, that includes me too. But the first part of it, which I was talking about, the participation, that reminds me of the Kerala flood last year. See, we talk about youngsters as we, in the sense, the old generation, the older generation. We talk about youngsters as something like freak. They are all, kids who are not bothered about any values. They don't respect elders. They don't respect rules. But when the Kerala floods happened, the entire rescue team which sprung to action were the youngsters. The youngsters of our generation, wearing those single studs and all kinds of beards and the ponytail hair, they were the ones actually who were there with the boats. They were there with all kinds of life buoys and whatnot. And we had the opportunity to honor them, and we were really touched that all of them were in the age group of 17 to 30. So when there is a need which arises, when there is a situation which comes up, they are there. Now that gives us a big question mark. I have been talking to Rotarians about a situation which our country is going through. Our country is supposed to be a superpower by 2020, that is next year, according to all the leaders since 2015. Now we have reached 2020, but we have not reached the superpower status. But why was it called as a superpower in 2020 by the leaders? Because of something called in English called demographic dividend, or the advantage of our population. Do you know that today India is the youngest nation in the world? Youngest nation in the world. The age of India is 29, compared to a 37 of China and a 45 of Japan. 29 is the most productive, most effective age for any individual. We deliver the maximum, and that is the age of India. And most importantly, 65% of the population is below the age of 35. 65% and 50% below the age of 25.
And we are talking about a young population where children are the majority. That is what we saw here. The 3,600 children who are coming up, that forms the majority of India. Now, in the beginning, we heard Dr. Irfan talking about responsible India. What is it all about? We are talking about this young generation coming out and being productive to make India into a superpower. Now, what kind of value systems are we teaching them? We expect them to respect elders. We expect them to respect the rules. We expect them to go and honor all kind of integral values. But where are we teaching them all this? Barring some of the special hi-fi schools, that particular topic of teaching them moral science has gone from the agenda, gone from the curriculum, gone from the timetable. Where is it gone? And we expect the children to honor us, respect the rules, and behave like, the Indian culture which is imbibed in them. So it is when we have to really look at something as elders, as Rotarians, that is our responsibility, is what we tell the Rotarians. And as parents, as elders here, let me tell you that it is our responsibility to teach them these value systems rather than blaming them that they are not respecting this, they are not doing this. I remember this small incident. Whenever I used to go home, I used to remove my shoe by putting my leg like this and pushing it out. My wife used to say that, why are you spoiling the shoe? I said, it's a habit like this. And afterwards, when I've got two sons, when the first one went to school in his uniform, the first day he came back, it is a laced shoe, not like my shoe. The first thing my wife said is that he spoiled the shoe by pushing it out with his leg. Who is at fault? Nobody taught him. He is watching us. I was pushing the shoe like this. This shoe was easy to push it out. The laced shoe for my 5-year-old child, when he went to school and came back, nobody told him how to remove it. It is supposed to be removed like this. His mother actually tied the lace. But when he came back, he knew his father used to take out the shoe like this. He tried it because it's a lace shoe. He spoiled the shoe. And mother is blaming him for spoiling the shoe, but he's saying that my acha does it like this, so I tried it. So it is our responsibility to show our children what they are supposed to do. It does not belong to any school. It does not belong to anybody else. We need to show them a textbook that is ourselves. Understand that our children are watching each and every move of ours. Whatever we are saying, whatever we are doing, whatever we are telling others, how we behave with others, what our body language is. They are all born alike. All children, when you look at this mimicry artists, they all make the same noise when they make this infant babies cry. But the voice changes, the style changes, the mannerism changes. That's all because they are imbibing whatever they are seeing around us. So please watch out for your mannerisms, your action, so that these children are going to learn. But then children, for you, it's a great opportunity that you are getting. See, you are all sitting here. There are millions of children out here in our country. But you were the selected few who could participate in something like this essay competition, which was organized by Codicea Book Fair and Rotary. You are the lucky few. Similarly, you are all wearing such good uniforms and going to schools. There are children in our country, in our state, in the northern parts of the country who do not have the opportunity to go for that. Think how blessed we are. So please thank Almighty, thank your parents, and thank the situation for getting us this opportunity and grab it with both hands. Any such situations coming in, any competition, any opportunity coming in, grab it. Because school and academics is not the end of being successful. That's only the foundation. Whatever you are studying in school is just a foundation. You are not going to do what you are studying in school, but what you are going to do is what you are imbibing in your brains as coded things. So please see what all things you are seeing around. Please take all opportunities where you can get extracurricular activities like essay writing, elocution, debate, painting, whatever it is, whatever talents you have, brush it up. Because these days, I was from the corporate world, we don't look at just marks alone. Okay, what you did here, the essay competition winners, like that, each one of you must be having some strength in you. Develop that. Just talk about that. Because your school education, we all know that you have learned something. But beyond that, what do you have? That is very important. Wherever you get any opportunity like this, be it essay writing, be it singing competition, be it a talent performance, whatever it is, grab it with both hands and participate. Because these experiences are the ones which are going to mold you, which are going to shape you up in the future, where when you face an interview, you have got something more than what the other person can say. Because all of you are studying the same thing in class. So you got to have that little extra edge over the other person if you want your nose in front.
So please grab all these opportunities, and whenever you see any activity with Rotary, Rotary is all about leadership. We are all leaders. It is not a club or an association where you can just apply or pay a membership fee and go and enroll. These are all people who have been invited to join because they are all proven in their own fields of industry, business or profession as leaders. So when they are conducting some program in school or anywhere, please look out for that. Look out for that logo which was unveiled here. Wherever a program of Rotary is happening, go there. For children, it's very important because this is something where you learn leadership. Leadership is the essence of being ahead. So please look out for Rotary. Rotary is looking for leaders. Leaders like you, the 5 leaders whom you saw here, are the ones who actually proved in these 2 days' time. Similarly, there are so many opportunities there. Please don't miss any of that and be with us and look out for Rotary, and may God be with you. And all the very best for you in this late hour of the evening for being here. And congratulations to the winners, and more congratulations to all the participants, 3,600 of them who have come and participated in the essay competition. And my thanks to Rotary Coimbatore for conducting this and participating with Codicia Book Fair, and more so for the 100 schools where you're going to provide books for as library books on the Monday, right? On Monday you're giving books to 100 schools. Thank you so much for answering the call of Responsible India and doing things in the right way. And let us all pray that all these Rotarians will have great strength and excitement to do such things in the future also. God bless you. Thank you. சிந்தியுங்கள் சீரான முறையில் செல்லுங்கள் சரியான பாதையில் என்ற நற்கருத்துடன் நன்றி நவிழ துணை ஆளுநர் ரொட்டேரியன் மயில்சாமி அவர்களை அழைக்கிறேன். நாங்கள் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்த ஒரு கூட்டம் எங்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. அடுத்த வருடம் இன்னும் இதுபோல் 2 ஹால் வேண்டும் என்று அவர் சிஆர்ஐ ஐயா வேலுமணி அவர்களை கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் மாணவர்கள் இன்னும் பொறுப்புள்ளவராக மாற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதற்கு ஆசிரியர்கள் அதை ஏற்று மாணவர்களை இறுதி வரை ஒரு அரங்கனில் அமர வைக்க வேண்டும் என்பது ஒரு பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாக்குழு தலைவர் விஜயானந்த் கடந்த 2 மாதங்களாக கடும் உழைப்புடன் இந்த புத்தக விழாவை ஏற்படுத்தியுள்ளார். அவருக்கு உங்களுடைய நல்ல கரகோசையை கொடுத்து உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் ரோட்டரி சார்பிலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி கவர்னர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் மாதவ் சந்தர் அவர் இளைஞர்களை முன்னேற்ற வேண்டும் என்றுதான் கடந்த ஒரு 6 மாத காலமாக எங்களுக்கெல்லாம் பயிற்சி அளித்துள்ளார். நீங்கள் இளைஞர்களுக்கு கொண்டு செல்லுங்கள், நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு செல்லுங்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வருங்கால இளைஞர்கள் என்பதை எடுத்து செல்லுங்கள். அதே வகையில் அவர் கூறியது போல நமது இளைஞர்கள் இந்த புத்தக கண்காட்சி போட்டியில் கலந்து கொண்டு ஒரு 3600 கட்டுரை போட்டியில் எழுதியுள்ளார்கள் என்றால் அதனுடைய எண்ணமும் தான் எங்களுடைய செயலாக மாறியுள்ளது என்பதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி உங்களையே நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம் என்று கேட்கிறேன். நல்ல பலத்த கரையோசை கொடுங்கள். ரொட்டேரியன் மாதவ் சந்திர அவர்கள் இன்று பல அலுவலர்களிடையே உங்களுடைய பகிர்ந்து ஒரு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று இவர் இன்று காலை முதல் திரும்பி செல்லும் திங்கட்கிழமை வரை அவருக்கு முழுசாக அப்பாயின்மெண்டில் உள்ளது. இருந்தாலும் மாணவர்களிடையே பேச வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்பட்டார். அதில் தான் இந்த விழா ஒன்றை ஏற்படுத்தியுள்ளோம். அவர் இங்கு வந்து உங்களிடையே உரையாற்றியதுக்கு மிக்க நன்றி ரொட்டேரியன் மாதவ் சந்திர அவர்களே. சார், மலையாளத்தில் எங்களுக்கு பேச தெரியாது. ஸோ அவருக்கு தமிழ் நல்லாவே தெரியும். ஓகே. அவர் கௌரவ விருந்தினர் திரு வண்ண நிலவன் அவர்கள், எழுத்தாளர், உங்களிடையே பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவருக்கும் எங்களது நன்றி. எங்களுடைய மாவட்ட கோயம்புத்தூர் ஜோனின் தலைவர் ரொட்டேரியன் முருகன் அவர்கள் கடந்த 2-3 வாரங்களாக எங்கள் அனைவரையும் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை அழைத்து வாருங்கள், கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள சொல்லுங்கள் என்று எங்களை ஆயத்தப்படுத்தும் இல்லாமல் அவரும் மிகுந்த அக்கறை கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வந்த இங்கு அமைந்த மிக்க நன்றி. எங்கள் ரோட்டரி சங்கத்தின் ஜோனல் சேர், ஸ்கூல் லைப்ரரி என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கிடையே நல்ல பகுத்தறிவுகளை புத்தக வடிவில் எடுத்து செல்ல வேண்டும் என்று உதவி செய்து கொண்டிருக்கும் டாக்டர் முகமது இர்ஃபான் அவர்களுக்கும்
அவர்களுக்கு உதவியாக இருந்த ரோட்ராக்ட் பள்ளிகளில் கல்லூரிகளில் ரோட்ராக்ட் இன்ட்ராக்ட் என்று ரோட்டரியினுடைய அங்கங்கள் உண்டு. அதில் பள்ளிகளில் உள்ளது இன்ட்ராக்ட், கல்லூரிகளில் உள்ளது ரோட்ராக்ட் அன்பர்கள் மிகவும் உதவியாக இருந்து இந்த விழாவினை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. திரு செல்வேந்திரன், நல்ல கைதட்டலாம். திரு செல்வேந்திரன் இந்து நாளிதழ் இவர்தான் இதற்கு ஒரு முக்கிய குறிக்கோளாக இருந்தவர். இந்து, கொடிசியா, ரோட்டரி அனைத்தும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்து குழந்தைகளிடையே எடுத்து செல்ல வேண்டும், அவர்களுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்று கடந்த 6 மாதத்துக்கு முன்னால் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். அதனுடைய விளைவுதான் இன்றைய வெற்றி என்றே சொல்லலாம். செல்வேந்திரன் அவர்களே மிக்க நன்றி. திரு ரமேஷ், உபதலைவர் புத்தக கண்காட்சி, அவர் அமைதியாக இருந்தாலும் கூட தலைவருடன் இருந்து பல செயல்களை செய்து இந்த பெரிய ஒரு வெற்றியை கண்டுள்ளோம். இதற்கு அவருக்கும் வாழ்த்து. அது மட்டுமல்லாமல் இங்கே வந்து உங்கள் கண்காட்சியில் வைத்துள்ள புத்தக தயாரிப்பாளர்கள், புத்தக விநியோகஸ்தர்கள், கொடிசியா வளாகத்தில் ரோட்டரியின் பங்கு கொடுத்து எங்களையும் இதில் கலந்து கொண்ட மாறாட்ட